அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு தன்னையே ஆத்துமா ஆவி சரீரத்தை ஒருமுகப்படுத்தி பலிபீடத்தில் தன்னை வைத்து அவன் கர்த்தருக்கு தன்னையே ஜீவ பலியாய் படைத்தபடியினால அவன் விதைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த புதிய மாதத்துக்குள்ளே, செப்டம்பர் மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நீ விதைக்கிற விதைகளை, நீ பேசுகிற வார்த்தைகளை, உன் சிந்தைகளை, உன் யோசனைகளை, நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கணும் அப்படி சொன்னா, இப்போ ரகசியம் வெளிப்படுது. உன் ஆத்துமா ஆவி சரீரத்தை ஒருமுகப்படுத்தி உன்னை பலிபீடத்தில் வச்சிடு. பாவ சிந்தை உனக்குள்ளே எழும்ப நீ பாவ மனுஷனுக்கு, கேட்டின் மகனுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்காத. உன் மேல உண்மையாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? எனக்கு கொஞ்சம் தான் செல்வங்கள், எனக்கு கொஞ்சம் தான் வருமானங்கள், ஆனாலும் என் தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறபடியினால அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஈசாக்கு போல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறணும்? நம்மை பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும். நாம் பரிசுத்தமா இருக்கணும்னா, நம்முடைய பலிகள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படின்னா நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கும். என் ஸ்தோத்திரங்கள் பரிசுத்தமா தேவனுடைய சமூகத்துக்கு எழும்பணும். அப்படின்னா என் கைகளில் கொஞ்சம் காணிக்கையை கொண்டு வந்து காணிக்க பையில போடுறனே, அது பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என் இருதயம் பரிசுத்தமா இருக்கும். காயினுடைய பலிகளும் காணிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் இருதயம் சரியில்லை. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஏன்னா அவன் மாம்சத்துக்குரியவன், அவன் பாவ மகன், பாவ மனுஷன், அவன் 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 கேட்டின் மகன். அவன் கொடுக்கிறத நான் நினைக்கிறேன் ஆபேலை விட ரொம்ப கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் நீ மாம்சத்துக்குரியவனா இருந்து நீ அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அதை கர்த்தர் நிராகரிச்சுட்டே இருப்ப, சட்டம் பண்ணவே மாட்டாரு. ஆனால் நீ ஆவிக்குரியவனா இருந்து இடிக்கப்பட்டு பிழியப்பட்ட தெளிவான ஒலிவ எண்ணெயை நீ கொண்டு வரும்போது அதனால் குத்து விளக்கு எரியும் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இடிக்கப்படுறியா? சகோதரர் சொல்லுவாங்க, அநேகம் நேரங்களில் அப்படியே கொஞ்சம் சரீரத்தில் பலவீனம் பாஸ்டர். நான் சொல்லுவேன், உங்கள் பலவீனத்துக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் உடைக்கப்படுறீங்க, நீங்கள் இடிக்கப்படுறீங்க, நீங்கள் பிழியப்படுறீங்க. அதன் நிலைமையிலே நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு முட்டியை போட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏங்க எனக்கே பலன் இல்லை, முட்டியை போடணுமா? அதுதான் இடிக்கப்படும் போது பிழியப்படுறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே உனக்கு முன்பாக திறந்த வாசல். பலம் உள்ளவன் எனக்கு வேண்டாம்ப்பா, பலம் உள்ளவனை வெட்கப்படும். பலம் உள்ளவன்லாம் கீழே உட்காந்து வசனத்தை கேட்கலாம். ஆனால்